Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆக்சுவலாக கூடி சீக்கிரம் ஒரு பிரபல பிரைம் டைம் சீரியலோட டைமிங்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்குது. பிகாஸ் நல்ல டைம் ஸ்லாட்டில் நல்ல டிஆர்பியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இந்த சீரியலில் போய் ரொம்பவுமே ஒரு லேட் நைட் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களேன்னு சொல்லி ஏற்றுக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு சேடான நியூஸ். இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் எந்த சீரியல் டைம் சேஞ்ச் ஆக போகுது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்சோ நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிட்டோம். கெட்டி மேளம் அப்படிங்கிற ஒரு நியூ சீரியல் ஜனவரி 20 1 ஹவர் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுவுமே எந்த டைமிங்ஸில் டெலிகாஸ்ட் ஆக போகுது நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. பிகாஸ் இப்போ நான் எதுக்காக இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, கெட்டி மேளம் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகிறதுனால தான் 2 பிரைம் டைம் சீரியல்ஸோட டைமிங்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. நானுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக டைமிங்ஸ் சேஞ்ச் ஆக போது எந்த டைமிங்ஸில் டெலிகாஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்க கூட கெஸ்ஸிங்ஸ் வந்து வச்சிருந்தேன். அதை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, இது உடனே உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 ஒரு நியூ டைமிங்கில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுவுமே ரொம்பவுமே ஒன் ஆஃப் த லேட் நைட் டைமிங், நைட்டு 10 மணிக்கு. ஜனவரி 19 பார்த்தீங்கன்னா நினைத்தால் இணைக்கும் சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் சண்டே நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அது முடிஞ்ச அடுத்த நாளே நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஜீ தமிழை பொறுத்தளவில் 10 மணிலே 3+ ரேட்டிங் வாங்குற நினைத்தால் இணைக்கும் சீரியல் டெலிகாஸ்ட் ஆன அந்த ஸ்லாட்டில் நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 6:30 6 o'clock நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3.5க்கு மேலே ரேட்டிங் வாங்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்திருக்கும், நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஆக்ட்ரஸ் ரேஸ்மா வந்து பிக் டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் டைம் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அது அவங்க வைக்கல. இது ஸோ நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சாரி ஃபார் த அப்டேட். வள்ளியின் வேலன் சீரியலோட டைமிங்ஸ் வந்து ஒன்று 6 o'clock இருக்குல்ல, 6:30 இருக்கும். அது தெரிஞ்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெஞ்சத்திக்கலாத சீரியலோட டைமிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.